டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த போட்டித் தேர்வில் ஒரு முக்கியமான டாபிக் அயனி சமநிலை, அயானிக் ஈக்லிபிரியம். அதில் வரக்கூடிய இந்த pH அளவீடு. இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 3 பார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் இங்கே பார்க்க போகிறோம். இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, pH என்றால் என்ன, அதில் பேசிக்காக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், pH அளவீடு. உங்களுக்கு தெரியும், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நீரில் போடும்போது நமக்கு H+ அயனிகளை கொடுக்குது. தெரிஞ்ச விஷயந்தான். அந்த H+ அயனியோட செறிவை வைத்து நம்ம சொல்லக்கூடியதான் நமக்கு என்னது pH அப்படின்னு சொல்கிறோம். நல்ல கவனமாக பாருங்கள். ஒரு கரைசலின் pH என்பது கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனிகளின் மோலார் செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட எதிர்க்குறி மடக்கை லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதே நமக்கு ஆங்கிலத்தை சொல்லதா இருந்தால் pH இஸ் அ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் base 10 to the molar concentration of hydronium ion present in the solution அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த pH that's equal to negative logarithm of H3O+ ஓட concentration to the base 10. இந்த H3O+ பல H+ கான்சன்ட்ரேஷன் போட்டால் கூட தப்பு இல்லை, ரெண்டு ஒன்று தான். இப்போ நமக்கு இந்த pH வேல்யூ தெரிஞ்சிருந்ததுன்னா, H3O+ நமக்கு தெரியலை, அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, H3O+ ஓட செறிவு, H3O+ ஓட கான்சன்ட்ரேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁻ pH. மறந்துடக்கூடாது. இப்போ pH ஈக்குவல் டு 5. அப்போ நமக்கு H+ ஓட செறிவு என்ன அப்படின்னா 10⁻⁻5. ஞாபகம் வச்சுக்கலாம்ல. NaOH நம்ம நீரில் போடும்போது அது OH- ஹைட்ராக்சில் அயனிகளை கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட்ராக்சில் அயனிகளோட செறிவை வைத்து நம்ம சொல்லக்கூடியதான் நமக்கு என்னது POH. பாருங்கள் இங்கே. ஸோ நமக்கு POH அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஹைட்ராக்சில் அயனியோட செறிவு, அதோட மோலார் செறிவு 10ஐ அடிப்படையாக கொண்ட எதிர்க்குறி மடக்கை மதிப்பு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு என்னென்னா, POH அப்படின்னு சொல்லக்கூடியது the negative logarithm of base 10 the molar concentration of the hydroxyl ion present in the solution. So very important. So நமக்கு இங்கே சொல்லக்கூடிய விஷயம் POH that's equal to நமக்கு என்னது negative logarithm of OH- concentration to the base 10 அல்லது POH நமக்கு 10 வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து OH- ஓட செறிவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ OH- concentration that's equal to 10 POH. இங்கே நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய பதில் நமக்கு என்ன அப்படின்னா, OH- concentration that's equal to 10⁻⁻10. very important. ஸோ இந்த 4 ஃபார்முலா pH equal to negative logarithm of H3O+ concentration to the base 10 அல்லது H3O+ concentration that's equal to 10⁻pH. அதே போல் POH equal to negative logarithm of OH- concentration to the base 10 அல்லது OH- concentration that's equal to 10⁻⁻ POH. இந்த 4 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை பயன்படுத்தி நம்ம எப்படி சம் செய்ய போகிறோம் அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு H2O உங்களுக்கு தெரியும். ஒரு நீர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட pH வேல்யூ எப்படி இருக்கும்? 7. அது நியூட்ரல் சொல்யூஷன், மறந்துடக்கூடாது. ஒரு நியூட்ரல் கரைசல் அப்படின்னா அதோட pH வேல்யூ that's equal to 7. இதே இது நமக்கு பாருங்கள், அதில் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது அதோட pH வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு 7ஐ விட குறையும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? லெஸ்ஸர் தென் 7. 7 தான் கூட இருக்கும், 7ஓட குறைய இருக்குது. அதே சமயம் நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடை, அந்த வாட்டரில் சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணும்போது அதோட pH வேல்யூ 7ஓட எப்படி இருக்கும்? கூட இருக்கும், கிரேட்டர் தென் 7. ஓகே, ஸோ இந்த விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம pH அடிப்படையாக வச்சுட்டு ஒரு கரைசல் நியூட்ரலாக, நடுநிலையானதா, அல்லது ஒரு கரைசல் அமில கரைசலாக, அசிடிக்கா, அல்லது ஒரு கரைசல் கார கரைசலாக, அல்கலைனா, பேசிக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். pH வேல்யூ 7 நியூட்ரல், pH வேல்யூ 7ஓட குறைவாக இருந்தால் அசிட்டிக், pH வேல்யூ 7ஓட கூட இருந்தால் அது பேசிக் சொல்யூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த pH கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இண்டிகேட்டரில் நமக்கு எந்த இதுக்கு pH கண்டுபிடிக்கணுமோ அதை ஆட் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் எப்படி இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று pH மெஷர்மெண்ட் டெஸ்டரே இருக்குது. அந்த டெஸ்டர் நம்ம வைக்கும்போது அதோட pH வேல்யூ அந்த டெஸ்டர்லேயே காமிச்சிடும். 5.32, 5.68 அல்லது 7, 10 அப்படி காமிச்சிடும். டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
உங்களுக்கு எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் அது. நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், இந்த pH ஸ்கேல் நமக்கு அந்த கலர் சொன்னோமே 7 அப்படின்னா அந்த ஸ்கேலில் எப்படி இருக்குது, நம்ம யுனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது pH இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது என்ன கலர் கிடைக்குது, அந்த கலரை வச்சு அந்த கலரை கார்லேட் பண்ணிட்டு நம்ம pH வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை நான் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு pH அண்ட் pOH ரிலேஷன். நான் ஏற்கனவே ஒரு 4 ஃபார்முலா முக்கியம் சொன்னேன், அதோடு சேர்த்து இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் pH தட்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் H3O+ ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். அதே போல் pOH தட்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. இந்த pH ப்ளஸ் pOH இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பாருங்களேன், நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் H3O+ கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10 மைனஸ் நெகட்டிவ் லாகிரிதம் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. இங்கே ரெண்டுலேயும் பாருங்கள் மைனஸ் லாக் 10 பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடுங்க. ஸோ உள்ள நமக்கு என்ன கிடைக்கும், H3O+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH- ஓட கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா அது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரை பற்றி நமக்கு ஒரு தனியாக அதில் கேட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே அதோட வேல்யூ மட்டும் சொல்கிறேன். இங்கே H3O+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH- ஓட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻14. அந்த டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது டெம்பரேச்சர் முக்கியம். அப்படி 25 டிகிரி செல்சியஸில் இதோட வேல்யூ 1 × 10⁻⁻14. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், அதுக்கு பதிலாக என்ன போடலாம், நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் பேஸ் இங்கே போடுங்க 10⁻⁻14. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ pH ப்ளஸ் pOH தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், இந்த -14 முன்னாடி வந்துச்சுன்னா +14. ஓகே, ஸோ இங்கே log 10 to the base 10. இந்த log 10 to the base 10 ஓட வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு pH ப்ளஸ் pOH தட்ஸ் ஈக்குவல் டு என்ன 14. இப்போ நமக்கு ஒரு சப்போஸ் ஒரு சொல்யூஷனில் pH வேல்யூ தெரிஞ்சிருக்குது, அப்போ நீங்கள் pOH கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, pOH தட்ஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, 14 - pH. வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் தான் நமக்கு pH தெரிஞ்சாலும் pOH கண்டுபிடிச்சிக்கலாம், pOH தெரிஞ்சாலும் pH கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு 5 ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அதை பேஸ் பண்ணி கேட்ட சம்மெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள், நமக்கு இங்கே NaOH ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, N/10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கக்கூடியது pH வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு OH- ஓட கான்சன்ட்ரேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு N/10 தட்ஸ் ஈக்குவல் டு 1/10 அல்லது 10⁻⁻1 N. ஓகேங்க, 10⁻⁻1. இப்போ OH- கொடுத்தா நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிடுவீங்க, pOH கால்குலேட் பண்ணிடுவீங்க. pOH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஸோ நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் 10⁻⁻1 பேஸ் 10. கரெக்டாக, இந்த -1 முன்னாடி வந்தால் +1. இந்த log 10 பேஸ் 10 இதோட வேல்யூ 1. ஸோ இதோட வேல்யூ pOH ஓட வேல்யூ நமக்கு என்னது 1. கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் pH கேட்டிருக்காங்க. அப்போ pH தட்ஸ் ஈக்குவல், நமக்கு ஃபார்முலா தெரியும், pH தட்ஸ் ஈக்குவல் டு 14 - நமக்கு என்னது pOH போடுவோம். ஸோ 14 - 1 13. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் 13 வந்திருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் அதுதான் நமக்கு கரெக்ட். ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அதோட இது தெரிஞ்சிச்சுன்னா. நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு இங்கே நமக்கு அதோட NaOH ஓட வேல்யூ அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே போல் என்ன கேட்டிருக்காங்க, pH வேல்யூ pH வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு OH- ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.01 மோலார் அல்லது 10⁻⁻2 மோலார். இப்போ OH- ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சுன்னா நமக்கு pOH ஓட வேல்யூ என்னது, pOH தட்ஸ் ஈக்குவல் டு நல்லா பாருங்க நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஸோ நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எடுத்து 10⁻⁻2 டு த பேஸ் 10. அந்த -2 முன்னாடி வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் log 10 டு த பேஸ் 10. ஸோ இதோட வேல்யூ +2. உங்களுக்கு கொஸ்டினில்
pOH கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? pH வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது pH, that's equal to உங்களுக்கு pH and pOH relation தெரியும். ஸோ pH that equal to 14 minus என்ன போடுறீங்க? pOH போடுறீங்க. ஸோ 14 minus என்ன போடுறோம்? நமக்கு கண்டுபிடிச்சது 2. ஸோ 14லேருந்து 2 கழிச்சா 12. ஸோ நமக்கு 12 வந்திருக்கக்கூடிய ஆன்சர்ஸ், அந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆன்சரில் எது கரெக்ட்னு பாருங்கள், தேர்ட் ஒன். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதில். சரிதானே? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கரைசலில் OH மைனஸ் அயனியோட செறிவு கொடுத்துட்டாங்க, pH கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. OH மைனஸோட செறிவு கொடுத்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? pOH கண்டுபிடிக்கலாம். pOH கண்டுபிடிச்சா அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? pH கண்டுபிடிச்சலாம். ஸோ எளிதாக கண்டுபிடிங்க. ஸோ OH மைனஸோட செறிவு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், 1 × 10⁻⁸. அப்போ நமக்கு pOH that's equal to negative logarithm of OH minus oda concentration to the base 10. So negative logarithm of OH minus oda concentration 1 × 10⁻⁸ to the base 10. So இந்த -8 இங்க முன்னாடி வந்துரும். So +8 log 10 base 10. Okay, the log 10 to the base 10 ஓட வேல்யூ 1. So இதோட வேல்யூ நமக்கு என்னது? 8. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிருக்காங்க? pH கேட்டிருக்காங்க. that's equal to 14 மைனஸ் என்ன சொல்கிறோம்? pOH அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 14 மைனஸ் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 14 மைனஸ் 8 நமக்கு என்னது? 6. ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய பதிலில் 4 பதிலில் எது கரெக்டு? தேர்ட் ஒன். ஸோ 6 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ எளிதாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டினில் 10 molar HCl கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த HCl 10 molar அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பிரியை அடையும் போது என்ன கொடுக்கும்? நமக்கு 10 molar H+ கொடுக்கும், ப்ளஸ் என்ன கொடுக்கும்? 10 molar Cl- கொடுக்கும். கரெக்டாக? இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு H+ ஓட செறிவை கண்டுபிடிச்சிட்டோம். H+ ஓட செறிவு நமக்கு என்னது? அது 10 molar. 10 molar கரெக்டாக? இப்போ இது 10 molar அப்படின்னா நமக்கு pH வேல்யூ என்னது? நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் நமக்கு என்னது? 10. ஸோ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10. ஓகே, இங்கே என்ன வரும்? அதுவும் பேஸ் 10 தான். log 10 to the base 10 அதோட வேல்யூ 1 தானே? ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ -1. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் <0. அப்போ இது -1 <0. இது கரெக்ட் தான். ஈக்குவல் டு 0 அது வராது, ஈக்குவல் டு 1 வராது, ஈக்குவல் டு 2 வராது. ஸோ ரொம்ப எளிதாக இந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சலாம். pH வேல்யூ என்னது? <0. 0 விட குறைவாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு இங்கே ஒரு NaCl கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு செறிவு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, NaCl நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடு. இதை நீங்கள் தண்ணியில் போடும்போது Na+Cl-. இது ஒரு உப்பு. என்ன உப்பு? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் SA பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைத்த சால்ட். ஒரு சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸை தண்ணியில் போடும்போது அதில் கிடைக்கக்கூடிய இந்த Na+Cl- இந்த ரெண்டும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. அதனால் நமக்கு பார்த்தாச்சுன்னா அந்த வாட்டரில் H+ ஓட செறிவும் OH- ஓட செறிவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். H+ ஓட செறிவும் OH- ஓட செறிவும் ஈக்குவலாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? நியூட்ரல், நடுநிலை கரைசலாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? நடுநிலை கரைசலாக இருக்கும். நடுநிலை கரைசலாக இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா pH வேல்யூ 7. 7ஓட கூடவா 7ஓட குறையவா? எஸ், அது 7ஆக இருக்கும். ஸோ pH that's equal to 7. ஸோ இந்த கொஸ்டினில் ஆன்சர் pH equal to 7. இதுதான் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் நமக்கு இங்கே ஒரு 4 விதமான இது கொடுத்துருக்காங்க. பிளாக் காஃபி, பிளட்டு, காஸ்ட்ரிக் சூஸ், சலைவா கொடுத்துருக்காங்க. இந்த 4லையும் நமக்கு எதுக்கு மேக்ஸிமம் pH இருக்குது அப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிளட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதோட வேல்யூ, பிளட்டோட வேல்யூ நமக்கு 7.3 to 7.4. ஸோ நமக்கு நியர்லி இந்த 8 கிட்ட நமக்கு வரக்கூடியது எதாக இருக்கும்? பிளட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், ரத்தம் 8ஆக இருக்கும். அதே போல் பிளாக் காஃபி
black coffee உங்களுக்கு தெரியும் அந்த black coffeeயோட வேல்யூ என்னன்னா 5 ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க இந்த கடுங்காப்பி 5 கொடுத்துருக்காங்க பாருங்க black coffee 5 அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் இந்த castic juice இந்த இறைப்பையில் இருக்கக்கூடியது இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1.8 அமில கரைசலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு சாப்பிடக்கூடிய இந்த உணவெல்லாம் செரிமானம் நடக்குது டைஜஸ்ட் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்லைவாவோட இது பார்த்தீங்கன்னா 6.8 ஸோ இந்த வேல்யூஸை யூ ஷுட் மக்கப் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சால் தான் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஸோ 4 விதமாக இது கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள் black coffee 5 இது நமக்கு என்ன இருக்கும் 7.3 ஆர் 7.4 இதோட வேல்யூ நமக்கு என்ன 1.8 இதோட வேல்யூ 6.8 அப்போ எது மேக்ஸிமம் pH எதில் அதிகபட்ச pH வேல்யூ இருக்குது ஸோ blood அதுதான் கரெக்ட் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா ஸோ இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் 1 × 10⁻⁻10 ஹைட்ரோனியம் அயனி கொடுத்துட்டாங்க அதோட pOH வேல்யூ என்ன ஹைட்ரோனியம் அயனி அதாவது H3O+ அதோட கான்சன்ட்ரேஷன் 1 × 10⁻⁻10 அப்படின்னு கொடுத்தாச்சு அப்போ அதோட pH வேல்யூ உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரோனியம் அயனியோட செறிவு டு த பேஸ் 10 ஸோ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 1 × 10⁻⁻10 டு த பேஸ் 10 ஸோ இந்த 10⁻⁻10 இங்கே வந்தாச்சுன்னா ப்ளஸ் 10 log 10 டு த பேஸ் 10 இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 ஸோ இதோட வேல்யூ ப்ளஸ் 10 உங்களுக்கு pHோட வேல்யூ 10 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் pOHோட வேல்யூ எப்படி இருக்கும் நமக்கு 14 - pH that's equal to 14 - 10 ஸோ 4 ஸோ உங்களுக்கு 4 அப்படி வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பாருங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 இதுலேயும் ஸோ உங்களுக்கு செகண்ட் ஒன் கரெக்ட் ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு pH வேல்யூ 2 கொடுத்தாச்சு OH மைனஸ் அயனியோட செறிவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப எளிதாக இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம் pH = 2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு pOH that's equal to 14 - pH கரெக்டா அப்போ அது 14 - 2 that's equal to 12 இப்போ நமக்கு pOH 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் pOH 12 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இதில் கேட்டிருக்கக்கூடியது OH மைனஸோட செறிவு என்ன அதான் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா pOH தெரிஞ்சுது அப்படின்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻ pOH கரெக்டாக அப்போ 10⁻⁻12 ஸோ இந்த 10⁻⁻12 வரக்கூடிய ஆன்சர் என்ன கொடுத்துருக்கூடிய 4லையும் பாருங்கள் உங்களுக்கு தேர்ட் ஒன்றில் கரெக்டாக இருக்குது 1 × 10⁻⁻12 மோலார் சரிதானே இந்த கொஸ்டினுக்குரிய பதில் 1 × 10⁻⁻12 மோலார் செறிவு OH மைனஸோட செறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் pH H+ குறித்த கீழ்கண்ட கூற்றுகள் தவறானது எது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் pH H+ ஓட செறிவை பொறுத்து எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஒவ்வொன்றா இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள் நமக்கு NH4OH கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக இந்த NH4OH அப்படின்னா அது ஒரு வலிமை குறைந்த காரம் வீக் பேஸ் அது பேஸ் சொல்லியாச்சுனாலே அதோட pH வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கணும் 7 விட எப்படி இருக்கணும் கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க சொல்கிறாங்க பாருங்கள் நமக்கு HCl ஒரு HCl நம்ம சேர்க்கும்போது ஒரு HCl சேர்க்கும்போது அது H+ கொடுக்கறதுனால அதோட வேல்யூ என்ன ஆகும் pH வேல்யூ ஒரு அமிலத்தை சேர்க்கும்போது கண்டிப்பாக குறையும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள் அடிஷனல் 1 drop of concentration of HCl in NH4OH solution decrease the pH value of the solution கரெக்ட் தான் NH4OH இருக்குது அதில் ஹைட்ரஜன் குளோரைடை சேர்க்குறீங்க சேர்க்கும்போது H+ அயானை சேர்க்குறதுக்கு சமம் ஸோ நமக்கு என்ன ஆகும் நமக்கு pH வேல்யூ குறையும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அதை இப்படி டிக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம கேட்டது ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஸோ நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட்னா இது தப்புனே போட்டுக்கலாம் இங்கே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கூடிய சொல்யூஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் அசட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு
அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்க்கும்போது நல்லா பாருங்கள், நம்ம எடுத்தது அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இங்கே இருக்கக்கூடியது அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும், அது வீக் ஆசிட். ப்ளஸ் நமக்கு என்ன சேர்த்துருக்கோம், ஸ்ட்ராங் பேஸ் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சேர்க்கும்போது அப்போ pH வேல்யூ என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக 7ஓட கூடுதலாக இருக்கும். கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், a solution of mixture of one equivalent of each acidic acid and sodium hydroxide pH equal to 7. இது கண்டிப்பாக என்னது, நமக்கு நியூட்ரல் நடுநிலையான கரைசல் அல்ல. இது ஒரு பேசிக், ஒரு கார கரைசல். ஏன்னா வலிமை மிக்க காரம், ஸ்ட்ராங் பேஸ் அதில் இருக்குது. ஸோ pH வேல்யூ கண்டிப்பாக 7ஆக இருக்காது, 7ஓட கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கலாம். இது சரி. கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்ட் ஆப்ஷனை பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பியூர் வாட்டர். என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் இஸ் நாட் எ ஜீரோ த pH வேல்யூ. உங்களுக்கு தெரியும் பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நியூட்ரல் சொல்யூஷன், அதோட pH வேல்யூ 7. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட், ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது ராங். ஸோ இது தப்பு. கரெக்டாக. ஃபோர்த் ஒன் பாருங்கள், the cold and concentrated sulfuric acid has a lower H+ concentration. ஸோ நமக்கு கோல்டில் H+ ஓட கான்சன்ட்ரேஷன் குறையதாக இருக்கும். எப்படி டைல்யூட் பண்ணும்போது நமக்கு மோர் நம்பர் ஆஃப் H+ கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இங்கே ராங் கேடு தப்பு. ஸோ உங்களுக்கு இந்த செகண்ட் தான் தவறான கூற்று இதுதான். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4ல் தவறான கூற்று என்ன, H+ அண்ட் pH பற்றி அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின், இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நீர் கரைசல் உள்ள ஒரு பொருள் H3O+ அயனியோட செறிவு 4 × 10⁻³ என்ன கேட்டிருக்காங்க, pH கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு H3O+ ஓட செறிவு என்ன கொடுத்தாச்சு, நமக்கு 4 × 10⁻³ கொடுத்தாச்சு. கேட்டிருக்கக்கூடியது pH தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் pH that's equal to negative logarithm of H3O+ ஓட செறிவு ஓகே டு த பேஸ் 10. ஸோ நெகட்டிவ் லாகரிதம் போட்டாச்சு. கான்சன்ட்ரேஷன் 4 × 10⁻³ ஓகே டு த பேஸ் 10. இந்த -3 நமக்கு என்ன முன்னாடி வந்துடும். ஸோ 3 - log நமக்கு இங்கே வரும் 4 டு த பேஸ் 10. இங்கே கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு லாக் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், pH that's equal to 3 - log ஓகே 2⁻² டு த பேஸ் 10 அல்லது 3 - 2 × log 2 டு த பேஸ் 10. இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 - 2 × 0.3010 அந்த வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.3010. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 3 - இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 0.6020. ஸோ நம்ம 3ல் இருந்து 0.6020 நீங்கள் கழிச்சிங்கன்னா இங்கே 0, இங்கே வந்து எனக்கு 8, இதில் 9, இங்கே 3, இங்கே 2. ஸோ உங்களுக்கு 2.398 அப்படின்னு வரக்கூடியது தான் சரியான பதில். கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். நமக்கு KAவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே போல் C கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, pH கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ நமக்கு கொஸ்டினில் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் pH அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு H+ ஓட செறிவு கண்டுபிடிக்கணும். இந்த H+ ஓட செறிவு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, உங்களுக்கு that's equal to C∝. ஓகே, ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, √KA/C. இதெல்லாம் நமக்கு ஆஸ்வால்ட் டைலூஷனில் அப்படிங்கிற வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எப்படி இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு √KA/C. KA ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 6.6 × 10⁻⁻4. சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது 10⁻⁻2 போட்டுக்கலாமா. ஸோ சியோட வேல்யூ 0.01 மோலார் அப்படின்னா சியோட வேல்யூ 10⁻⁻2 மோலார். ஸோ அதை போட்டாச்சு. ஸோ இந்த 10⁻⁻2 மேலே போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது √6.6 × 10⁻⁻2. ஏன்னா -2 மேலே போகும்போது +2 அப்படி கிடைச்சிடும். 6.6க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா
2.5 into 10 power minus 1. ஓகே, அல்லது இதோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் 0.25 அப்படின்னு நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது H ப்ளஸ். இந்த H ப்ளஸோட செறிவு C இன்ட்டு சியோட வேல்யூ நான் சொல்லிட்டேன். என்ன இருக்குது? 10 பவர் மைனஸ் 2. நமக்கு திருப்பி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இருக்குது? நமக்கு 0.25 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 0.25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. ஸோ இதை கூட இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2.5 into 10 power minus 3. இப்போ நமக்கு தேவை pH, that's equal to negative logarithm of H plus ஓட concentration to the base 10. So negative logarithm of இது 2.5 into 10 power minus 3 to the base 10. அல்லது உங்களுக்கு பாருங்க, இது முன்னாடி 3 minus log 10 2.5. ஓகே, இங்கே நமக்கு இந்த 2.5 ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்னன்னா 0.4. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு 2.6. ஸோ உங்களுக்கு pH வேல்யூ 2.6 அப்படின்னு இருக்கக்கூடிய பதில் தான் கரெக்ட். கொடுத்துருக்கக்கூடிய நாளை பாருங்கள், தேர்ட் ஒன் இருக்குது 2.6. இது நமக்கு கரெக்டு. கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை பாருங்கள், நமக்கு கேட்டிருக்கிறது pH ஆஃப் 0.01 மோலார், அது C கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தாச்சுன்னா கிளைசினுக்கு Ka1 4.5 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க. Ka2 1.72 into 10 power minus 10 கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது உங்களுக்கு pH, அது உங்களுக்கு தெரியும். இதில் முதல்ல அது வந்து டை பேசிக்காக இருக்கிறதுனால இந்த Ka ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா Ka1 into Ka2 அது போட்டால் கிடைக்கும். Ka1 ஓட வேல்யூ 4.5 into 10 power minus 3. Ka2 ஓட வேல்யூ 1.72 into 10 power minus 10. ஓகே, ஸோ இங்கே இந்த 10 power minus 3 10 power minus 10 இதை போடும்போது நம்ம கிடைக்கக்கூடியது into 10 power minus 13. இதோட வேல்யூ 7.74 அப்படின்னு நமக்கு இருக்கும். Ka கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ pH கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன? H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். ஸோ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? C இன்ட்டு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், that's equal to ஆஸ்வால்ட் டைலூஷன் லா படி ரூட் ஆஃப் Ka/C. இந்த ரூட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சியை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு C² இன்ட்டு Ka டிவைட் பை C. இந்த C ஸ்கொயரில் உள்ள சியும் இந்த சியும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரூட் C இன்ட்டு Ka. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? H ப்ளஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? நமக்கு C ரூட் ஆஃப் சியோட வேல்யூ நமக்கு என்ன? 0.01 அப்படின்னு கொடுத்ததுனால 10 பவர் மைனஸ் 2 கரெக்டாக இன்ட்டு 7.74 இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது? 10 பவர் மைனஸ் 13 கரெக்டாக. இப்போ 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 13 இந்த ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா 7.74 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு இது 10 பவர் மைனஸ் 15 நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோன்னா அது கஷ்டம். அது கொஞ்சம் ஈவன் நம்பராக மாற்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நமக்கு. ஸோ நான் பண்ணக்கூடிய விஷயம் 77.4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16. ஓகே, 10 பவர் மைனஸ் 16 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் அது 10 பவர் மைனஸ் 8. உங்களுக்கு தெரியும் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய 64 8 into 8. ஸோ இது 8ஓட கூட இருக்கும். ஸோ நியர்லி இது 8.7 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 8.7. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு தேவையான விஷயம் pH, that's equal to negative logarithm of H plus ஓட concentration to the base 10. கரெக்டா? ஸோ இங்கே வரக்கூடிய விஷயம் என்னென்னா negative logarithm of 8.7 into 10 power minus 8 கரெக்டா? அல்லது 8 minus log என்னது நமக்கு 8.7 to the base 10. ஸோ உங்களுக்கு அந்த log 8.7 to the base 10 அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 minus
0.93. ஸோ இதோட வேல்யூ 7 உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா 07 அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ 7.07க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்லையும் தேர்ட் ஒன் கரெக்ட் 7.06 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த நமக்கு pH பார்ட் 1 அதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா pH அப்படின்னா என்ன, அந்த pHக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H3O ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. அதே போல் pOHக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்கக்கூடிய சம செய்கிறது அதை கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் இருந்து நாம் இந்த pH அப்படின்னா என்ன, pH கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H3O ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. அதே போல் அந்த pOH கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. அந்த pH அண்ட் pOH ரிலேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 14. இதில் இருந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.